வெயிட் வந்து நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸே இருக்காது. அப்படியே அவங்க பாட்டுக்கு எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் மத்த இதுல வந்து நிறைய பேருக்கு அது ஒரு அவேர்னஸே இருக்காது. நம்ம இவ்வளவு வெயிட் அதிகமாயிட்டோன்றதே தெரியாது. அதுவும் அட்லீஸ்ட் பிளவுஸ் போடுறோம் அவங்களாவது கொஞ்சம் கண்டுபிடிப்பாங்க வெயிட் இன்க்ரீஸ். பட் அந்த லூஸ் சல்வாஸ் எல்லாம் போடுறவங்களுக்கு தெரியவே தெரியாது. 10 to 15 kgs இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் ஒரு நாள் சில பேர் இங்க வெயிட் பார்த்துட்டு அப்படியே நின்னவங்கள எப்படி நான் இவ்வளவு வெயிட் வந்தேன்னு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. அதனால வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க ஈவன் கார்டியாலஜிஸ்ட கேளுங்க, அந்த கேன்சருக்குள்ள ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருக்கிட்டையும் கேளுங்க, ஃபர்ஸ்ட் இவங்க தான் சொல்லுவாங்க. எல்லா நோய்க்கும் மூல காரணம் வந்து வெயிட். வெயிட் வர்றதுக்கு மூல காரணம் சுகர், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ். இந்த கார்போஹைட்ரேட் மாவு உணவு பொருள் தான் எல்லாத்துக்கும் மெயின் ரீசன். அதை அளவா எடுங்க, வெயிட் ஏறாதீங்க, உங்களுக்கு எந்த நோயுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு.